என் தங்கப்பிள்ளையே, தெளிவை கொடுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி அடித்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். இன்று இதனை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்காக என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ பேரானந்தம் கொண்டு நிற்க வேண்டும். உன்னோடு இந்த வராகி துணை இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்க காத்து கொண்டிருந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இனி உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையில் எதையும் நீ அடைய வேண்டும். தெளிவான எண்ணங்களோடு எதையும் நீ பெற்றிட வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்றெல்லாம் யோசித்து என் குழந்தை நீ மனம் கலங்கி நின்று கொண்டிருக்காமல் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற மிகப்பெரிய பலம் என்று நீ பலமுறை என்னிடம் சொல்லி இருக்கின்றாய். அம்மா, நீ இருப்பதனால்தான் என்னால் எதையுமே சரியாக யோசிக்க முடிகிறது. நீ சொல்வதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் நிலையாக சிந்திக்க முடிகிறது என்று என் பிள்ளை நீ சொல்லி இருக்கிறாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் முழுக்க முழுக்க நின்று உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று இந்த வாழ்க்கையில் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். நான் வருகின்ற பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம். இந்த தெய்வம் முன்னின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் நேரம். இந்த வராகியும் அப்படித்தான். ஒரு விஷயம் உறுதியாக நடக்கப் போகிறது என்றால் அதை உன் முன்னால் நின்று நான் சொல்லாமல் போய்விட முடியுமா? அதை உன் முன்னால் நின்று நான் எடுத்துச் சொல்லாமல் சென்று விட முடியுமா? எந்த நேரமும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய சந்தோஷத்தை என்னவென்று அது சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் சட்டென்று நடந்துவிடும். ஆனால் எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்கு கால தாமதமாகிறது என்றால் எதிர்பார்ப்புகள் எங்கோ ஒரு தவறுகளை உருவாக்கி இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாம் நன்மைக்கு என்று நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் மிகப்பெரிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தெய்வம் ஒன்றை கொடுக்காத பொழுது அதற்கான காரணம் நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமலும் தெளிவில்லாமலும் எதற்கும் இனிமேல் நீ பதற வேண்டாம். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது அதை யார் நினைத்தாலும் மாற்றிவிட முடியாது. யார் நினைத்தாலும் அதை இல்லை என்று விட்டுவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு வாய்க்காதா என்று மற்றவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்து நாம் ஏக்கம் கொள்வோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இங்கு பல பிள்ளைகளும் தன்னை விட நல்ல நிலையில் இருப்பவர்களை பார்த்து ஏக்கப்படுகிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுக்கு மேலாக நிற்கக்கூடியவர்களை பார்த்து ஏக்கம் கொண்டு நிற்கின்ற இந்த நேரம் நான் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கென
என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, உனக்கென என்ன நடக்க வேண்டும் என்று நீ ஏற்றுக்கொள்ள நினைக்கிறாயோ, அந்த விஷயங்கள் எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை பார்த்து நாம் ஏக்கம் கொள்ளக்கூடாது. நமக்கான காலமும் நேரமும் கைகூடி வரும் பொழுது நம்மை சுற்றியும் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடியும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நம்மை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டால் தானாகவே எல்லாமும் சரியாக நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக கலங்க வேண்டும் என்பதை என் பிள்ளை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால், உன்னை தேடி நான் வருவதை நீ புரிந்து கொண்டாயானால், நிச்சயமாக நடப்பதை என் பிள்ளை நீ என்னவென்று உறுதியாக தெரிந்து கொள்வாய். தெய்வம் இருப்பதற்கான காரணங்களை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இந்த தெய்வம் முன்னின்று உன்னை வழிநடத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்கும் என்றும் என்றென்றும். இந்த சூழ்நிலைகளும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்ல வேண்டும். உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் நமக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்மோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் வருவது எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்துவது என்று ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எந்த தருணங்களில் எல்லாமோ என் பிள்ளை பல சோதனைகளை நீ சந்தித்து பல வேதனைகளை கடந்து நீ யோசிக்கிறாய், முடியும் என்று நம்புகிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்களை நான் நல்லபடியாக உனக்கு தராமல் போய்விட முடியுமா? உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் இல்லை என்றுதான் மறுக்க முடியுமா? நம்பிக்கையோடு என் பிள்ளை நல்லதை செய்ய நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நேரமும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எந்த நேரமும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த வராகி சொல்வது போல சில விஷயங்கள் இப்பொழுது எல்லாம் உன்னுடைய எண்ணங்களால் மட்டுமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் அதை எல்லாமும் நாம் நிச்சயமாக விட்டுவிட முடியாது. உடனிருந்து நான் உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. துன்பங்களினால் நீ துவண்டு விழுந்த நேரங்கள் இன்னமும் எனக்கு நினைவில் இருக்கிறது. வேதனைகளினால் என் பிள்ளை நீ கலங்கியதும் எனக்கு நினைவில் இருக்கிறது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக நின்று உன் வெற்றியை உறுதி செய்யும் நேரம் நெருங்கி வந்ததல்லவா? அதனால் இனி எப்பொழுதும் என் பிள்ளை கலங்க வேண்டாம். எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உன்னை நான் எப்பொழுதும் நல்வழிப்படுத்த துணிந்து நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை எப்பொழுதும் சந்தோஷமான பாதையில் நான் மீட்டெடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். அத்தனைக்குமான தேவைகளும் அத்தனைக்குமான சூழ்நிலைகளும் இனியும் உன்னை வாழச் சொல்லும் இந்த காலகட்டத்தை நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடாது. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நிலைகளில் எல்லாமோ உன்னை நான் மீட்டெடுத்து வருகின்ற இந்த நேரம்
இனி உன்னோடு நான் உடன் வரக்கூடிய இந்த காலங்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உன்னோடு உடன் வரும் இந்த நேரங்களை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. என்ன நடக்கும் என்பதனையும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு சரியாக உன் வெற்றியை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல காலம் உனக்கு நம்பிக்கையை என்னவென்று சொல்லித்தரும் இந்த நேரம். நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து இனிமேல் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். எந்த இடத்திலும் நமக்கான நல்லது எல்லாமும் நம்மை தேடி வரும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. காரணமில்லாமல் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை சோதனைப்படுத்தி விடுவதில்லை. உடனிருக்கும் இந்த நேரம் நமக்கு வெற்றியை எப்பொழுதும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நம்ப வேண்டும். உடனிருக்கும் காலம் நமக்கான தேவைகளை எல்லாம் உறுதியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற பொழுதுகள் உனக்கு எல்லாவற்றையுமே உறுதியாகவே சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எல்லா நிலையும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை நான் எப்பொழுதும் இந்த தருணங்களில் எல்லாம் நல்லபடியாகவே மீட்டெடுத்து வாழச் சொல்லும் இந்த நேரம். இனி எதையுமே என் குழந்தை நீ தொலைக்க வேண்டாம். எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். மனமுருகி விடாமல், மனம் பதறி விடாமல், உனக்கான நேரங்களினால் நீ எதையும் சரியாக பெற்றுவிட வேண்டும். நீ நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. தெளிவில்லாத விஷயங்கள் பல இனிமேலும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியானபடி உனக்கான நன்மைகள் எல்லாமும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த காலம். இனி எப்பொழுதும் உன் வெற்றி அங்கே உனக்கு உறுதி செய்யப்படும் என்பதனை நீ மறக்காதே. நன்மைகளை எல்லாம் கண்டு இனிமேல் நீ பேரானந்தம் அடைய வேண்டும். உனக்கான தேவைகளை எல்லாம் உணர்ந்து நீ நிச்சயமாக சந்தோஷப்பட வேண்டும். எங்கும் எதிலும் எதற்காகவும் நீ எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கான நல்லதை உறுதிப்படுத்தி என்றும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினால் இந்த வாழ்க்கையும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும். ஏனென்றால் இத்தனை காலம் எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக தூக்கி சுமந்த என் பிள்ளை இப்பொழுது நேர்மறையான எண்ணங்களை தூக்கி சுமக்க நீ ஆரம்பித்து விட்டாய் என்றால் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரமும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். வராகி என்பவள் உடன் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் இந்த விஷயங்களை நீ ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் வரக்கூடிய நேரங்கள் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடப்பதில்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். சரியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான சந்தோஷங்களை என்னவென்று உனக்கு உறக்கச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை முறை நாம் சந்தித்த சில விஷயங்கள் நம்மை வேதனைப்படுத்திய இந்த காலம் நமக்கான தேவைகள் எல்லாமும் நம்மை தொடரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டது போல ஒவ்வொரு நிலைகளையும் நீ நிச்சயமாக மேலும் மேலும் மேலேறி வர வேண்டும். இன்று உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் தீரும். நம்மை சுற்றி இருக்கும் சில உண்மையான மனிதர்கள் யாரென்று நமக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தப்படும். உன்னோடு நான் உடன் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன சொல்லித்தர காத்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். எது நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க
இந்த வாழ்க்கையிலும் உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். தேவையில்லாத நிலைகளை எல்லாம் நீ எதிர்த்து நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை பெறக்கூடிய இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு உருவாக்கி தருவதையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வத்தின் அன்பு அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நேரம் இனி எந்நாளும் உனக்கான சந்தோஷமும் உனக்கான தேவைகளும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றியிருந்து உனக்கு எல்லாவற்றிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. பேரானந்தம் கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இனி எதற்கும் கலங்காமல் எதற்கும் அஞ்சாமல் நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே இரு. எப்பொழுதுமே உனக்காக நான் இருப்பேன் என்பதில் மட்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரமும் நான் உன்னோடு வருவேன் என்பதிலும் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரானந்தங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் கண்டு பெருமகிழ்ச்சியை நீ அடைய வேண்டிய இந்த நேரம் இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். நடக்கும் விஷயங்கள் உனக்கு ஆச்சரியங்களை உணர்த்தி கொடுக்கும் இந்த காலகட்டம் உனக்கான எல்லா தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கான உண்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் எல்லா நொடிகளிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு இனிமேலும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுத்து விட நான் நினைத்து விட்டேன். மிகப்பெரிய வெற்றி ஒன்றை நான் நிச்சயமாக என்னவென்று கொடுத்து விட துணிந்து விட்டேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க மனநிறைவான சந்தோஷங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏதுவென்று உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தட்டும், உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தட்டும், அதிர்ஷ்டத்தை உனக்கு நிச்சயமாக உணர்த்தட்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இனியும் நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை என்னவென்று உணர்ந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக கண்டு கொள்ள வேண்டும். எத்தனையோ முறை நான் உன்னோடு பயணிக்கும் இந்த காலங்களை நீ நிறைவாக புரிந்து கொண்டிருந்தாயானால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி வருகின்ற காலம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட காலம். நான் இருக்கும் நேரம் உனக்கு நன்மைக்கான நேரம். சுற்றி இருக்கும் மனிதர்களை எல்லாம் நீ நிச்சயமாக விரட்டிவிட்டு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்து. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் என் பிள்ளை நினைத்து இனியும் வருந்தாதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து நீ கவனமாக இரு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நம்பிக்கையும் உனக்கானவையும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது நீ எல்லாவற்றிலும் முன்னின்று இந்த வாழ்க்கையை என்னவென்று உணர்ந்து புரிந்து வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறக்காதே. நேரமும் சூழ்நிலையும் உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும்.
நம்பிக்கையோடு நல்லதை நீ உருவாக்கு. உனக்கு எப்பொழுதும் ஆனந்தம் பெருகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரம் உன்னை நெருங்கி வருவதை நிச்சயமாக என் குழந்தை நீ எப்பொழுதும் தெரிந்து புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கட்டும். உன் வாழ்க்கையில் என்றும் நீ விரும்பியது போல. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.